என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. இறைவன் இறைதான் இறைவன். அது மொழிக்க ஒரு ஆள் அது அது ஒரு உயிர். இது வந்து நம்மளும் ஐயா சொல்வாரு, நிறைய பேரே பார்த்துருக்கோம். அதாவது எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது, உயிர் இல்லாத பொருளே கிடையாது. ஆனா உறவு இல்லாத ஒரு தானியம் செடி கொடி மரங்கள்லாம் வந்து நம்ம அது உயிர் இருக்குது, நம்மளும் உறவா இருக்கு, அது குடிக்கிறது. ஆனா உயிர் உள்ள பொருளுக்கெல்லாம் வந்து ஒரு கோழிக்கு சாப்பாடு போனா ஒரு மாடு வந்துடும், அதுக்கு நம்ம உறவு கிடையாது, அதை பற்றி நம்ம தப்பு இல்லை. அதுதான் சொல்றேன், எல்லாமே ஒரு ஒரு உயிருக்கு ஒரு இறை தான் வந்து இறை. இன்னைக்கு ஒரு புழு பூச்சிக்கு சின்ன பூச்சி வந்து இன்னொரு பெரிய பூச்சி சாப்பிடும், அதை இன்னொரு பெரிய பூச்சி சாப்பிடும், அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு தான் வருது. நமக்கு சாப்பிட அரிசி அது மலைகள் போட்டு தான் அது இறை. அது இறை வந்து ஆனால் உண்மையாக சொன்னோம், அது அந்த இறைன்னு ஒன்று இல்லைன்னா நம்ம உயிரோடு இருக்க முடியாது, செத்து போயிடும். எல்லாத்துக்கும் அதுக்கு தான் இறைன்னு இறைவன் தான் இறைன்னு வச்சாங்க. இப்போ ஒரு புலிக்குதுன்னு வச்சுக்கோ, ஒரு சின்ன அது ஆடு மாடு, அது வந்து ஒரு இறை. இது வந்து நமக்கு இறை கிடையாது, நம்மளுக்குலாம் தானியங்கள் தான். அதாவது மனுஷனோட உறவாட பொருள்லாம் வந்து நம்ம சாப்பிடுவோம். உறவாடனா மிருகம் தான் சாப்பிடுவோம். ஆனால் எல்லாத்துக்கும் இறைவன் எல்லாமே இறை தான், இறைவோட தத்துவம் தான். இன்னைக்கு ஒரு சின்ன பூச்சிக்குன்னா அதுக்குள்ள இறைவன் இருக்கலாம், ஒரு பெரிய பூச்சிக்குன்னா அதுக்குள்ள இறைவன். இது சின்ன பூச்சி பெரிய பூச்சி சாப்பிட்டு வாழுது, அதோட இன்னொரு பெரிய பூச்சி இதை சாப்பிட்டு இது வாழுது. எல்லாமே அப்படி சக்கரமா சுத்திக்கிட்டே இருக்கு, எல்லாமே லிங்கிங் தான் இருக்கு. எல்லாம் இறைவனுடைய விளையாட்டை, இறைவனோட சமநிலை. அமுதமா அமுதம் அமிர்தம் அமிர்தன்றது அப்படி சாட்ட சொல்லாது ஐயா. அதாவது தேங்காய்க்கு வந்து 3 மட்டர் மேலே ஒரு நாறு, அதுக்குள்ள ஒரு ஓடு, அதுக்குள்ள காய் அந்த மாதிரி நமக்குள்ள வந்து 3 மலம் இருக்கு. ஆன்ம மலம், கண்ம மலம், மாய மலம். 3 மலத்தை திறந்தா அமுதம் அது நமக்குள்ளதான் இருக்கு. ஆனா இவன் தேங்காய்க்குள்ள தண்ணி நமக்குள்ள இருக்கு, தெரிய மாட்டேங்குது. இந்த பாதையில போகும்போது ஒரு நினைக்கிறேன், அதுக்கு அந்த பாடுபட்டு கஷ்டப்பட்டு போனா கிடைக்கும். அது வந்து புரிஞ்சாரு. காயகல்பன்றது வந்து நம்ம உடம்பு வந்து எந்த நோவு நொடி இல்லாம அப்படியே கரைக்கிற தன்மை. இப்போ தண்ணினா தண்ணியாக கரைச்சிடலாம், காற்றுனா காற்றோட கரைச்சிடலாம், நெருப்புனா கரைச்சிடலாம், மண்ணார் வந்து நெருப்போட கரைச்சிடலாம். அது மாதிரி நம்மளாம் பண்ண முடியாது, சொல்றாங்க இந்த பாதை, அவ்வளவுதான். காயகல்பமா இப்போ எப்போ யாரும் பண்ண முடியும், அந்த தகுதியே இல்லை யாருக்குமே. காயகல்பம் விற்கிறாங்க, வாங்கி சாப்பிட்டு உட்காந்துரும், நோவு நொடி வராது. அது நம்ம நம்மள அதாவது செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த சித்தர்களுக்கு அந்த தகுதி இருந்தது, நமக்கு இல்லை. நம்ம முயற்சி போயின்னு இந்த மனுஷனாதான் மனுஷன் தான் மகானா மாறுறான். அதாவது இப்ப நீ இருக்கனா, இப்ப நல்லா திறந்து நீ வந்து சொகத்தை தேடி போனா மனுஷி, சொகத்தை திறந்து கடல் நிலை போகும்போது மகான். இப்ப அதான் 2 விஷயம் தான். நீ எதெல்லாம் இந்த இன்பம் சொல்லி எதெல்லாம் திறக்குதோ அது வந்து கடவுள் நோக்கி, எதில் இன்பம் பிடிச்சி வைக்கிற மனுஷன் நோக்கி போகும். மகான்தானம் வந்து இதை கடந்து போகும். அதாவது சாப்பாடு பண்ணிட்டாரு, துணிமணி இல்லாத, அடுத்தவங்களாம் காணாம தீட்டி பைத்தியம் முதல்ல சொன்ன பைத்தியம் தான். இப்போ கூட நான் இடம் சொன்னா பைத்தியம். ஆனால் உண்மையாக பைத்தியக்காரத்தன்மைக்கிற சக்தி எதுக்குமே இல்லை, அது ஜனங்களுக்கு புரியல. நம்ம என்ன பண்ணா அவங்களா பைத்தியம் நம்ம சொல்லி போகுது. சொல்றேன், இப்ப வந்து நீ குழந்தையா இருக்க, அம்மா பால் குடிச்சு, அம்மா ரத்தம் தானே, அது தெரியறது இல்லை, அது உணவு, அது படைச்சது. இப்போ ஒரு மாடோட வந்து மாடு வந்து இப்போ ரத்தம் வந்து வலிக்கும், ஒழுங்கினா வலிக்கும், ஆனா பால் வந்து அது சுரக்கும். இது நம்ம எடுக்கணும், அது கொடுக்கும். 2 விஷயம், ரத்தம் வந்து நம்ம எடுக்கணும், பால் வந்து அதுவா குடிக்கும். அதுக்குதான் சுரக்கத்தன்மை வராது. அது ஒரு குழந்தை போய் வாய் வச்சு சொன்னா எப்படி வந்துருமா, அது வந்து அது அது வந்து இப்போ ஒரு பொருள் தள்ளினாதான் ஒரு பொருள் எடுக்க முடியும். இது அம்மா வந்து பால் கொடுக்கும், அந்த குழந்தை வந்து எடுத்துக்கும். இது வந்து ஒரு கடவுளோட மகா பெரிய ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் அவசியம் வராது. அது மாதிரி வந்து அதான் பால்ன்றதே வந்து மடியில தான் வரும். அது எல்லாம் உடம்பு பசுமாடு பூரா அது சொல்லுவாங்க, பசுமாடு பூரா பால் மடியில எடுத்தா மசத்துல வர ரத்தம் தான் வரும். அதே மாதிரி அதுவாக தான் கொடுக்க முடியும், நாமளே எடுக்க முடியாது. இப்போ நீ ஒரு பசுமாடு இருக்குது, இப்போ பால் காட்டு ஒரு அம்மா பால் காட்டி எடுத்துட்டாங்க, அப்புறமே வருமா, ரத்தம் தான் வரும். அது வந்து அதுதான் பாவம். அது எல்லாமே வந்து அதுவாக கொடுத்தா தர்மம், நாமளே எடுத்தா அதான் ஒரே விஷயம். அதனால வந்து பால் வந்து அதுவாக கொடுக்கும், நாமளே எடுக்கணும், அது வந்து நல்லது. நாமளே எடுத்தா ரத்தம் தான் வரும்.
காரம் எல்லாம் வருகிறா. நீ சொல்லு. பாட்டு சொல்லலாம். என் பொண்ணோட நாளைக்கு செவன் பண்றாங்க. காளிமா கோயிலுக்குள்ள பின்னாடி அதில் பண்றாங்க. ஆசை இருக்குங்க. இந்த கணேஷ் மில்லுக்குது இல்லையா? அந்த காளியா கோயில் வந்து அதெல்லாம் உங்காது தான் ஆச்சாரிங்க தான் அதெல்லாம். ஐநூறு எவ்வளோ சம்பளம் இல்லை 36,000 ரூபா.